தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி சேலத்தில் நடைபெற்ற மூலிகைகள் கண்காட்சி பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். அதிகாலை விழி, ஆசனம் பலகு, இஞ்சி கற்பம் காலையில் பூசி, ஈறு வலிமைக்கு திரிபலாசூரணம், உணவே மருந்து, ஊளைச்சதை குறைய நடைபயிற்சி, எண்ணெய் குளியல் தேகப்பொழிவு, 7 தாதுவை வன்மைப்படுத்தும் காயகற்பம், ஐம்புலன் அடக்கம் ஆற்றலை பெருக்கும், ஒரு நிலைப்பட்ட மனமே தியானம், ஓம் என்ற அச்சரம் தினமும் உச்சரி, அவ்வைக்கு மட்டுமல்ல நெல்லி, அனைவருக்கும் காயகற்பம் நெல்லி என்பது சித்த மருத்துவ ஆத்திச்சூடியின் கருத்தாக உள்ளது. சீர்மிகு சித்த மருத்துவத்தின் சிறப்புகளை பொதுமக்கள் உணரும் வகையில் கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கி தேசிய சித்த மருத்துவ தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சித்த மருத்துவத்தின் தந்தையாக கருதப்படும் அகத்தியர் பிறந்த நாளான மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று தேசிய சித்த மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி நடப்பாண்டு பொது சுகாதாரத்தில் சித்த மருத்துவம் என்ற கருப்பொருளில் தேசிய சித்த மருத்துவ தினம் இன்று கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சித்த மருத்துவ முகாம், மூலிகை கண்காட்சி, சித்த மருத்துவத்தின் தனி சிறப்புகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வர்ம மருத்துவம், மணிக்கடை நூல், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம், கலிக்கம், நசியம், ஒட்டடம் ஆகிய சிகிச்சைகளும் மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டன. வீடுகளில் வைத்து பராமரிக்கக்கூடிய மூலிகைகளை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்கிறார் சித்த மருத்துவ அலுவலர் மருத்துவர் வெற்றிவேந்தன். சாதாரணமாக சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு நம்ம வீட்டு லெவலே சில மூலிகைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும், நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போய் சின்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண தேவை. பெண்கள் விரும்பி அணியும் மூக்குத்தி, தோடு, நெற்றிச் சுட்டி உள்ளிட்ட ஆபரணங்களால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அமைக்கப்பட்டிருந்த அரங்கு மகளிரை கவரும் வகையில் அமைந்திருந்தது. ஆபரணங்கள் அணிவதால் மகளிர் ஆரோக்கியத்திற்கான வர்மங்கள் தூண்டப்படுவதாக கூறுகிறார் மருத்துவர் தாமரை செல்வி. நெத்திச்சுட்டி அணிவதனால் பச்சை நேம வர்மங்கிறது தூண்டப்படுது. அதனால பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல்களும் வராது. அது தோடு அணிவதனால செவிக்குற்றி வர்மங்கிற வர்மம் தூண்டப்படுகிறது. அதனால செவி நோய்கள், மூளை நல்லா வளர்ச்சி அடைகிறது, அது மாதிரி நோய்கள் தூண்டும். மெட்டி அணிவதனால மஞ்சள் வர்மங்கிற ஒரு வர்மம் தூண்டப்படுகிறதுனால கருப்பை கோளாறுகள் விடுபட முடியும். மருந்தையே உணவாக எடுத்துக்கொள்ளாமல் உணவை மருந்தாக எடுத்துக்கொள்ள செய்யும் சித்த மருத்துவத்தின் சிறப்பினை உலகறிய செய்யும் வகையில் கொண்டாடப்படும் தேசிய சித்த மருத்துவ தினம் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.